இப்போ நிறைய இந்த யூடியூப் இதுலலாம் பார்க்குறோம் நம்ம. நானே வந்து இப்போ ஃபீல்டில் இருக்கோம். பட்டு சமீபமாக ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்தேன். நான் வந்து அது உண்மைன்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஃபோட்டோஸு அப்லோட் பண்ணுறது எதுவுமே தெரியாது. நான் வந்து இதெல்லாம் ரொம்ப வீக்கு. இந்த விஷயங்கள்லாம் நான் ரொம்ப நோண்ட மாட்டேன். இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு வந்து இந்த மாதிரி போடுறாங்க அப்படின்றது எனக்கு புரியல. அவனுங்க வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி எங்களை போட்டிருக்காங்க. நானே கேஸ் போடலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஷாக்காக இருக்குது. பொதுவாக நான் சொல்கிறது என்னென்னா, நிறைய பேர் வெளியில் இருக்கவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பட் என்னென்னா பிளைண்டாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆளை பார்த்த உடனே அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் பார்த்த உடனே டக்குன்னு கமெண்ட் போட்டுடுறாங்க. அவங்க வீட்லேயும் லேடிஸ்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது எப்படி அவங்க அதுக்கு அந்த மாதிரி மனசு வருது? ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல கருத்துக்கள் ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் தான் நானும் என்னுடைய ஒரு ஆதங்கத்தை நான் சொல்லிக்கிறேன் இது மூலமாக. வணக்கம் மக்கள், ஜோதிஸ் பிஜே பிரான்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா, ஒரு நியூஸ் ப்ரெசென்டர், ஆக்டர். என் கூட இன்னைக்கு ஜெயலட்சுமி மேம் தான் இருக்காங்க. அவங்களோட நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். முதல்ல நான் கேட்கணும்னு நினைச்சதே ஒரு நியூஸ் ப்ரெசென்டர் டு ஆக்டர், இந்த ஒரு ஜேர்னி பற்றி சொல்லுங்க. இல்லை, என்னுடைய ஆம்பிஷன் வந்து நியூஸ் ப்ரெசென்டர் தான். நியூஸ் பண்ணணும். அது சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கான வாய்ப்பு கிடைச்ச போது அதை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன். ஆக்டிங் வந்து அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்தது. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்தது. ஸோ இப்போ தான் வந்து நியூஸ்லேருந்து கொஞ்சம் ஆக்டிங் சைடு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இறங்கி பண்ணிட்டு இருக்கேன். இப்போது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இந்த நியூஸ் ரீடர்ஸாக இருந்து மக்கள் மனசில் டக்குன்னு அவங்க பார்த்தோன்னே ரெக்கக்னைஸ் ஆகி அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்குள்ளே ஆக்டிங்குள்ளே வரதை வந்து பார்க்க முடியுது. நீங்கள் நியர்லி 10 இயர்ஸ் முன்னாடியே இந்த ஆக்டிங்குள்ளே என்டர் ஆகிட்டீங்க. அண்ட் இது பற்றி சொல்லுங்கள். ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக இந்த நியூஸ் ரீடர்ஸ் ஆக்டர்ஸ் ஜாஸ்தியாகிறாங்களே, எதனால்? இல்லை, அது முன்னாடிலாம் வந்து நியூஸ் ரீடிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ரேர் ஒரு கேட்டகரி இருந்தது. இவங்க தான் பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் குவாலிஃபிகேஷன்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது. குவாலிஃபைடுங்கிறத ஒரு தவிர்த்து ஏஜ் வைஸ் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பியரன்ஸ் வைஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எடுக்கிறாங்க. நியூஸ்னாலே பொதுவாக என்னுடைய கணிப்புப்படி, அதாவது பழைய நாங்கள் வந்து இதில் பார்க்கும்போது நியூஸ்னாலே ஒரு 30 வயசுக்கு மேலே தான் அந்த மெச்சூரிட்டி வரும் வாய்ஸில். இல்லைன்னா அந்த ஒரு சின்ன குழந்தைங்க மாதிரியான ஒரு இது வாய்ஸில் வந்து ஒரு இது இருக்காது. ஸோ அந்த ஒரு ரீசன்னாலேயே உங்களுக்கு வந்து இப்போ சோபனா ரவிலாம் வந்து எத்தனை வயசு வரைக்கும் அவங்களாம் படிச்சுட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் இன்னைக்கு வந்து யாருமே அந்த ஒரு 30-34 வயசுக்கு மேலே வந்து பெருசாக யாரும் இதில் வந்து நீடிக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ அந்த ஏஜ் கேட்டகரின்னு பார்க்கும்போது அப்போ வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏஜ் ஆறவங்க தான் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இதுவாக இருந்தாங்க சேனல்லாம். பட் இன்னைக்கு வந்து கால இது மாற்றத்திற்கு தகுந்த மாதிரி அந்த ஏஜ் கேட்டகரி வந்து 25 இயர்ஸ் 26 அந்த மாதிரி, அதாவது இதுக்கு வந்து தகுதின்னு பார்க்கும்போதே 25 வயசு அப்படின்ற மாதிரி இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுவும் நல்ல விஷயங்கள் தான். ஏன்னா இப்போ எல்லாரும் அவளோட வந்துட்டு இருக்கிறாங்கும் போது ஓகே தான். பட் அந்த ஏஜ் கேட்டகரிங்கிறது எனக்கு வந்து அது ஏற்புடையதாக கிடையாது. நான் வந்து அதை இது பண்ண மாட்டேன், அக்செப்ட் பண்ண மாட்டேன். நியூஸ் ரீடிங்ல நீங்க உள்ள வரும்போது பார்த்த ஒரு விஷயத்துக்கும் இப்போ என்ன மாதிரியான சேஞ்ச் இருக்குன்னு நினைச்சீங்க இந்த ஃபீல்ட்ல? நிறைய சேஞ்சஸ் இருக்கு. நான் ஆக்சுவலி எப்படின்னா, நான் வந்து எப்படி சொல்ற, ஒரு வெளியில வந்து பேசுறதுக்கே பயந்துட்டு இருந்த ஆள் தான். நம்ம வளர்ந்த விதம்லாம் அந்த மாதிரி. ஸோ வீட்டை விட்டு வெளியில கூட வந்தது கிடையாது. ஒரு 4 பேர் நின்னா பேச மாட்டோம், கை கால்லாம் தட்ட தட்டனா ஆடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வளர்ந்தது தான். பட் அப்போ வந்து நிறைய தடைகள்லாம் இருந்தது. அதாவது நம்ம வந்து அதுக்குண்டான விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். என்னென்ன டெக்னிக்கல் வைஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தனியாக படிக்கணும். கொஞ்சம் லாங் டேர்ம் இதுவாக இருந்தது. பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லாருமே இதை பற்றின நாலேஜோட தான் வர்றாங்க. அப்போ வந்து அந்தளவுக்கு தெரியாது உங்களுக்கு. நியூஸ்னால் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டாங்க. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து காலேஜ் முடித்தோடனே அந்த நியூஸ்க்கு உண்டான விஷயங்களையுமே அவங்க படிச்சிடுறாங்க. மோஸ்ட்லி படிச்சுட்டு அவங்க வெளியில் வந்து கிடைக்கும் போது அதை வந்து ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே நிறையவே இருக்குது. இப்போ ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அண்ட் ஆக்சுவலி இந்த நியூஸ் ப்ரெசென்டராக ஒரு 15 வருஷம் இருந்துட்டு நடுவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆக்டிங் வந்திருக்கு. ஆக்டிங்குள்ளே வந்த உடனே டக்குன்னு நம்மளை வந்து இப்போ ஒரு கேரக்டராக மாற்றணும். நம்ம வந்து நார்மலாக ஒரு நியூஸை ப்ரெசென்ட் பண்ணியிருப்போம்.
சடனா வேற ஒரு கேரக்டரா நம்ம அந்த இடத்துல வாழணும் போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? எங்கேயாவது செட்ல எல்லாம் திட்டு வாங்கியிருக்கீங்க? இல்ல அது திட்டு வாங்கினது இல்ல. திட்டு ஓகே. வாங்குற அளவுக்கு நான் பண்ணதில்ல. ஓகே. பட் என்னன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்க வந்து நியூஸ்ல அப்படியே ஸ்டிஃபா உட்காந்துட்டு வணக்கம் அப்படி அந்த மாதிரி படிச்சு படிச்சு பழகிருச்சு. ம். இப்போ ஆக்டிங் சைடு போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடுலேஷன் கொண்டு வரணும் இல்லையா? ம். பட் எனக்கு ஸ்டார்ட்டிங்லலாம் வந்து அந்த நியூஸ் அந்த இது மாறவே கிடையாது. நெறைய பேர் சொல்லுவாங்க. நான் முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு சொல்லுவாங்க, "நியூஸ் படிக்கிற மாரியே இருக்கு" அப்படிம்பாங்க. அ கொஞ்சம் நான் போக 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 தான் அத வந்து நம்ம மாத்திட்டு வந்தது. ஏன்னா இப்போ வந்து இன்னும் என்னன்னா, எனக்கு வந்து ஆக்டிங் சைடு முழுசா நான் இறங்கணும் அப்படின்னு வந்ததுக்கு பிறகு தான் நான் அதுக்கான ஸ்ரத்த எடுத்து நான் கொஞ்சம் மாத்திக்க ஆரம்பிச்சேன். ஓகே. இந்த சோசியல் மீடியாலயா இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய ஹேட் வந்து எல்லார் மேலயுமே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சம்மந்தமே இல்லாம யாரையோ ஒருத்தங்கள திட்டுறது, மூஞ்சி தெரியாம வந்து ஒரு கமெண்ட் பண்றது, இல்ல மூஞ்சி தெரியாம வந்து மெசேஜ் பண்ணிட்டு போறது. இந்த ம். ரீசன்ட் சோசியல் மீடியா ஹேட் எல்லார் மேலயும் இருக்கிறது கேட்கிறேன். அத எப்படி பார்க்குறீங்க? எனக்கு வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்றது எதுவுமே தெரியாது. நான் வந்து இதெல்லாம் ரொம்ப வீக்கு. இந்த விஷயங்கள்லாம் நான் ரொம்ப ஓகே. நோண்ட மாட்டேன். ஸோ அதுக்கு பிறகு தான் சரி ஓகே. ஒரு ஃபோட்டோ போடும்போது அந்த கமெண்ட்ஸ், லைக் இதெல்லாம் வரும்போது நமக்கு ஒரு இதுதான் சந்தோஷம். சரி ம். ஓகே அடுத்தடுத்து ஃபோட்டோஸ் போடுவோம். இப்போ வந்து நம்ம இருந்துட்டே இருக்கணுன்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஓகே. ஃபீல்டுல இருக்கோம். ஆமா, ஒரு 4 நாள் நம்ம ஃபோட்டோஸ் போடலைன்னா மறந்துருவாங்க மக்கள். ஆமா. ஸோ அதனால அப்பப்போ சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம என்னென்ன பண்றோம் என்னங்கிறது எல்லாத்தையும் அப்படியே போட்டு பார்த்துட்டு இருக்கேன். நான் இப்ப நெறைய இந்த யூடியூப் இதுலலாம் பார்க்குறோம் நம்ம. நானே வந்து இப்போ ஃபீல்டுல இருக்கோம். பட் சமீபமா ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்தேன். நான் வந்து அது உண்மைன்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஓகே. பட் அது சம்மந்தப்பட்டவங்கள டைரக்ட்டா பார்த்துட்டு கேட்கும்போது, அது ஒண்ணுமே கிடையாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவனுங்க வந்து தேவையில்லாம இந்த மாரி எங்கள போட்டுருக்காங்க. நானே கேஸ் போடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. எனக்கு ஷாக்கா இருக்கு. எப்படி இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு வந்து இந்த மாதிரி போடுறாங்க அப்படின்றது எனக்கு புரியல. ம். இன்னொன்னு வந்து இனி இருக்கக்கூடிய இது எல்லாமே வந்து இந்த ஆன்லைன் இந்த இதுதான். நமக்கு ஆமா. மீடியா தான் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ண போகுது. அப்படி ம். இருக்கும்போது ஃபியூச்சர்ல அத வந்து நல்ல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஆனா ஆமா. இப்ப இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்க்கா இருக்கட்டும், இல்ல இந்த போஸ்ட்கா இருக்கட்டும், வர கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறது உண்டா? ஏதாவது ஒரு கமெண்ட் ஹர்ட் ஆயிருக்கா? பிகாஸ் நார்மலாவே சும்மா இருக்க கண்டிப்பா. மாட்டாங்க. அதனால கண்டிப்பா, கேட்கிறேன். கண்டிப்பா. பொதுவா நான் சொல்றது என்னன்னா, நெறைய பேர் வெளியில இருக்கவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ம். இப்ப நான் சொல்றேன், நான் ஃபீல்டுல வந்ததுனால தான் நான் வந்து இந்த இந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் நம்ம வந்து போட்டு நம்மள வந்து நம்ம இந்த ஃபீல்டுல இந்த இதுல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்துறதுக்காக நம்ம இது பண்றோம். ஆமா. பட் என்னன்னா, பிளைண்டா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆள பார்த்த உடனேயே அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் பார்த்த உடனேயே டக்குனு கமெண்ட் போட்டுர்றாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இன்னும் என்னுடைய இப்ப நடிக்கிறவங்களுடைய இதெல்லாம் நான் பார்ப்பேன். கமெண்ட்ஸ்லாம் சில இதெல்லாம் ஓகே. பார்ப்பேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு. ஏன் இவ்வளோ ஒரு என்ன சொல்ல அவங்க ஏன் அப்படி வெறுப்ப வந்து காட்டுறாங்க? வெறுப்ப காட்டுறத விட சில பேர் ரொம்ப அசிங்கமா போடுறதெல்லாம் வந்து அவங்க வீட்லயும் லேடீஸ்லாம் இருக்காங்க. ஸோ, ம். இப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது, எப்படி அவங்க அதுக்கு அந்த மாரி மனசு வருது? எனக்கு அது வந்து புரியவே இல்ல. ஸோ, அதனால இப்போ உங்கள மாதிரி நீங்கலாம் இப்போ YouTube ஆரம்பிச்சு நீங்க பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ, நல்ல விஷயங்கள், நல்ல கருத்துக்கள் ஃப்யூச்சர்ல இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நீங்க கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும்னு தான் நானும் என்னுடைய ஒரு ஆதங்கத்த நான் சொல்லிக்கிறேன், இது மூலமா. கண்டிப்பா. நீங்க ஆக்சுவலி சொல்லியிருந்தீங்க. நான் வந்து ரொம்ப இந்த ஷையா இருந்து, அதுக்கப்புறம் இந்த ஒரு பிரேக் எடுத்து ஆமா. வந்திருக்கேன் அப்படின்னு. இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பண்ணும்போது, டு யூ எவர் ஃபீல் ஷை? ஐயோ! நான் என்னடா என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாரி ஏதாவது ஃபீல் பண்றதெல்லாம் உண்டா? ஆமா. எனக்கு இன்னும் சொல்லப்போனா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இது விமர்சனம் என் பொண்ணு தான். ம். கொஞ்சம் ஏதாவது பண்ணா, "என்னம்மா கிரிஞ்சா பண்ணியிருக்கிற" அப்படிம்பா என் பொண்ணு. ஓகே. ஸோ, நான் அதையும் இப்ப என்ன சொல்லிடுறது, "நீ போ அப்படி போட்டா தான் இங்க வந்து ரீல்ஸ் இதாகும்ன்னு" சொல்லிட்டு நான் ஏன்னா முன்னாடிலாம் நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் அந்த அளவுக்கு பெருசா அந்த ரீல்ஸ்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். சும்மா ஓகே. ஜஸ்ட் ஃபேஸ் காட்டி அந்த மாரி தான் போட்டுட்டுருந்தேன். பட் இப்ப தான் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. ஓகே. எனக்கு வந்து ரீல்ஸ் பண்றது அதாவது நீட்டா இருக்கணும். ம். ஏதாவது ஒரு அதுல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு மெசேஜ் ஒண்ணு போட்டுட்டு இருப்பேன் நானு. ஆமா. கீழ. நான் பார்த்தேன். ஸோ அந்த ஒரு விஷயம். ஏதாவது 1% நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் தான். கண்டிப்பா. அண்ட் இந்த சீரியல் வந்து இப்போ வந்ததுக்கு அப்புறமா, டூ யூ ஃபேஸ் எனி ஸ்ட்ரகிள்ஸ் இன் சீரியல்ஸ்? பீப்பிள் சொல்லுவாங்கல்ல, இந்த விஷயம் நான் சீரியல்லயுமே ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றேன். அந்த மாரி ஏதாவது? சீரியல்ல யாஹ்! கேட்குறீங்க. சீரியல்ல ஆமா. ஏன்னா எனக்கு வந்து ஆக்டிங்கிறது கொஞ்சம் இப்பதான் நான் என்டர் ஆயிருக்கேன். ஓகே. சின்ன சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணும்போது ஒண்ணும் தெரியாது. ம். பெருசா அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ நம்ம வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஒரு இத எடுத்து பண்ணும்போது, கேரக்டர் ரோல்னு இது நமக்கு இம்பார்ட்டன்ட் வரும்போது,
சில இடங்கள்ல என்னால கொஞ்சம் அந்த டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு புரியல. ஓகே. கேமரா வந்து இந்த ஆங்கிள்ல வைப்பாங்க, இப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து ஃபேஸ் நிக்கணும். ரொம்ப டீப்பா எனக்கு இன்னும் நான் படிச்சுக்கல. ஓகே. ஸோ அந்த மாரி டைம்ல நான் கொஞ்சம் இப்பவும் எனக்கு அது ஒரு இது இருக்கு, ஸ்ட்ரகிள் இருக்கு. ம். பட் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அனுபவம் தானே நமக்கு. ஆமா. ஸோ நான் அந்த வகையில அப்படியே ஒண்ணு ஒண்ணா கத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருக்கிறேன் நானு. இந்த ஆக்டிங்குள்ள வந்ததுக்கு அப்புறமா எவர் ஃபீல் ஓகே இனிமேல் நியூஸ் ரீடிங் ஃபுல்லா விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங் கான்சென்ட்ரேட் இல்ல பண்ணலாம் ஏதாவது ஒரு நான் தாட்ல இருந்தது? ஃபுல்லா விடுறத பத்தி நான் யோசிக்கவே இல்ல. ஏன்னா, இது வந்து எப்படின்னா என்னுடைய நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நியூஸ் ரீடிங்கிறது. ஓகே. ஏன்னா சின்ன வயசுலலாம் நான் வந்து எங்க அப்பா, அம்மா அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி. நம்ம ஒரு அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருந்தது. பட் ஆனாலும் இந்த சோபனா ரவி வந்து சாரி இப்படி போட்டுட்டு படிக்கும்போதெல்லாம், நான் அதே மாரி துண்ட எடுத்துட்டு போய் வச்சு பாத்ரூம்ல ஏன்னா வீட்ல எங்க அம்மாலாம் ஏதாவது சொல்லுவாங்களேன்ட்டு பயந்துட்டு, பாத்ரூம்ல உட்காந்து துண்ட அது மாரி க்ளோஸ் பண்ணிட்டு, நியூஸ் பேப்பர வச்சுட்டு, அந்த மாரி படிச்சு பிராக்டிஸ் பண்ணுவேன். வெளியில வந்து எனக்கு வணக்கம் சொல்றது கூட எனக்கு அது ஒரு ஷையா ஃபீல் பண்ணுவேன் அப்போ. ஓகே. பட் இன்னைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு ஏதாவது ஒரு நாளாவது. இப்ப எனக்கு இருக்கிற இதுல வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நியூஸ்ல வந்து என்னால ஃபுல்லா போக முடியல. ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஒரு வாரத்துல 6 நாள் போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு 4 நாள், 3 நாள் அந்த மாதிரி. டைம் கிடைக்கும்போது அப்படி போயிட்டு இருக்கேன். எனக்கு சேனல்லே கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க. எனக்கு இது பண்ணி போறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஸோ பட் ஆனா என்னால வந்து ஃபுல்லா விட்டுட்டு போணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இன்னும் அத வந்து ஆலோசிக்கல. ப்ரிப்பேர் ஆகல. ஆமா. அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் இன்டர்வியூ. நிறைய விஷயம் உங்களோட ஜேர்னி பத்தி பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த 15 இயர்ஸ் ஜேர்னியை நீங்க கடந்து வந்த விஷயம் பத்தி நிறைய பேசணும். அண்ட் இந்த ஒரு பேட்டிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. எனக்கும் வந்து என்னுடைய விஷயங்கள், எனக்குள்ள இருக்கக்கூடியது 1, 2 உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுத்ததுக்கு உங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.